வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் BeYouDefining. உங்களுக்கு மேக்கப்ல ஆசையா இருக்கா? மேக்கப் போடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா என்ன ஸ்டெப் எப்படி போடுறது, எந்த பொருள் வாங்கி யூஸ் பண்றது அப்படின்லாம் ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி மேக்கப் தான். அண்ட் இதுல வந்து நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், காமிக்கிற ஸ்டெப்ஸ் ஆகட்டும் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து வாவ் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே ஒன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு இங்கே நான் யூஸ் பண்ணது வந்து பான்ஸ் சூப்பர் லைட் ஜெல் தான். இது வந்து ஒரு நான் ஸ்டிக்கி ஃப்ரெஷ் ஃபீல் ஜெல் கிடைக்கும் அண்ட் நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபீல் கொடுக்கும். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் டெஃபினட்டாக இது வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தபடியாக ப்ரைமர் வந்து போட போகிறேன். ப்ரைமருக்கு இங்கே லாக்மே அப்சல்யூட்டோட பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேஸில் டிஸ்கலரேஷன்லாம் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கெல்லாம் வந்து டார்க்னஸ் இருக்கனால என்னோட ஸ்கின் டோன் விட வேறு ஒரு கலரில் இருக்கனால, அதாவது கொஞ்சம் கிரேயாக இருக்கனால நான் இந்த ஒரு ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். மிஸ்க்லேருந்து ஃபுல் கவரேஜ் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது கண்ணு கீழே அப்படியே இப்படி ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஃபேஸில் டிஸ்கலரேஷன் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் வந்து மேப்ளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினராக இருந்தீங்கன்னா அதில் நிறைய ஷேட் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களோட ஷேடு வந்து கன்வீனியண்ட்டாக வந்து பிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது மேப்ளினோட ஃப்ரெஷ் டிண்ட் SPF 50. இதில் வந்து விட்டமின் C இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நியூவான ஒரு ப்ராடக்ட்டை ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி நல்லா டாட் வச்சுட்டு அப்புறம் ஒரு வெட் பியூட்டி பிளெண்டர், அதாவது கொஞ்சம் டேம் பியூட்டி பிளெண்டராக இருக்கணும். இப்படி பிழிஞ்சா கூட அதுலேருந்து தண்ணி வரக்கூடாது. ஸோ இது வந்து டேம்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து ஃபேஸில் நம்ம இப்படி பிளெண்ட் பண்ணிக்கலாம். சாரி, இந்த சைட்லேருந்து பயங்கரமாக வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. அதனால தான் ரொம்ப ஹாஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லைட்டிங் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், இருங்க. ஸோ அடுத்தது இப்போ சென்டர் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின் போது ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல, அப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், அப்புறம் ஃபோர்ஹெட்டில், அப்புறம் இந்த கியூபிக் போஸ், அப்புறம் இந்த சைட் சின்னில், அப்புறம் கொஞ்சமாக இங்கே. அவ்வளோதான். வேணும்னால் இந்த ஸ்டெப் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த பிளெண்டர் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மேலே பார்த்துக்கோங்க கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணும்போது. ஸோ அடுத்தது இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணுறது மேப்ளின் ஃபிட் மீயோட லூஸ் ஃபினிஷிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பஃப் இருக்குது. அண்ட் இந்த பஃப்பில் பவுடர் எடுத்துகிட்டு எக்ஸஸை டேப் ஆஃப் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 25 மீடியம் வந்து யூஸ் பண்ணுறேன் லூஸ் பவுடரில். எங்கெங்கே கன்சீலர் அப்ளை பண்ணிங்களோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கன்சீலர் ரொம்ப நேரத்துக்கு இலகாமல் ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருக்கும். அடுத்தபடியாக நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து இந்த மிஸ்க்லேரோட சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் அப்படின்ட்டு இருக்கு. இதை வந்து ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐ ஷேடோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லிப் க்ரீம் அப்படியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக என் ஃபிங்கரில் டச் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் இப்படி பிளெண்ட் பண்ணிவிட்டு கண்ணுக்கு மேலே லைட்டாக ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதே வந்து ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக டாட் வச்சு இப்படி ஃபிங்கரில் இப்படி பேட் பண்ணால் அப்படியே பிளெண்ட் ஆகிடும். சும்மா ஒரு வார்ம்த் கொடுக்கறதுக்கு வேண்டி இந்த ஸ்டெப் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது ப்ரௌ பென்சிலுக்கு இந்த ஃபேஸஸ் கனடாவோட ஐப்ரோ பென்சில் வந்து எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து ஸ்பூலி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கொஞ்சம் க்ரீமியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்ளிகேஷனுக்கு. இன்னர் கார்னரில் லைட்டாகவும் அவுட்டர் எட்ஜஸில் வந்து கொஞ்சம் டார்க்கனாகவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐலைனரை வந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு விங் லைனர் மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கண்டிப்பாக காஜல் ரொம்ப முக்கியம். இங்கே நான் யூஸ் பண்ணுறது மாமாவத்தோட ஒரு காஜல். ப்ளஷ்ஷுக்கு இங்கே வந்து யூஸ் பண்ணுறது நைக்காவோட ப்ளஷ். ஸோ இது ரெண்டுத்தையும் டிப் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு பிங்க் ஷேட் அண்ட் ஒரு கோரல் ஷேட் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து இப்படி வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் தென் நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி மேலே
இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு வார்ம்த் கிடைக்கும், அப்படியே பிளாண்டாக இருக்காது. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து வச்சுருக்கலாம் உங்களோட வேனிட்டியில். ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று பார்த்து தேடி சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் ப்ரைடல் லெவலுக்கு கூட யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சில காஸ்ட்லியான பிராண்ட்ஸில் இருக்கிற சில காஸ்ட்லியான ஹைலைட்டர்ஸ் கூட இந்தளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகாது. ஸோ இது ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் மூக்குக்கு மேலே, அப்புறம் சின்ல, மறக்காமல் ஐப்ரோஸ் கீழே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த ஷைன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் தென் வேணும்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து லிப் க்ரீம் வந்து போட்டுக்க போகிறேன். இது மிஸ்க்ளேரோட சாஃப்ட் மேட் லிப் க்ரீம். ஐஷேடோவாக யூஸ் பண்ணேன் இல்லையா, அதை தான் இப்போ லிப் க்ரீமாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். மஸ்காராவுக்கு இங்கே கே பியூட்டியோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். மேக்கப் இஸ் சிம்பிள் as that. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ஒரு நேச்சுரலான ஒரு சட்டில் ஃபினிஷான ஒரு மேக்கப் லுக் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் நமக்கே வந்து பிடிக்காது. ஸோ மெல்ல மெல்லமாக ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுள் ஆகுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேக்கப் வந்து போடுறதே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். வெளியே போனால் ஏன் இப்படி இருக்குது, பூத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இதில் நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டாதீங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் டைமே வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிற மாதிரி இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கவே மாட்டீங்க. அதனால தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். ஸோ உங்களுக்கு பழக இந்த மாதிரி மேக்கப் வந்து கம்ஃபர்டபுள் ஆன பிறகு நீங்கள் கொஞ்சம் போல்ட் லுக்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பிகினருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீட்டான ஒரு லுக்கை வந்து கிரியேட் பண்ணி போடலாம். ஓகேவா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.